உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இப்பெல்லாம் சரியா சாப்பிடுறதே இல்லைன்னா. பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லபடியா இருப்போம்னு நினைச்சா இந்த வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்படி நீ நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டு நான் பார்த்து ரொம்ப நாளாச்சுனா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ கேட்டு வாங்கி சாப்பிட்டல்ல, அதை பார்த்து போய் என் மனசே நிறைஞ்சு போச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வள்ளி, ஒரு பிரச்சனை வரும்போது தட்டி கொடுக்கறதுக்கும் நான் இருக்கேன் பாத்துக்கலான்னு சொல்றதுக்கும் கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நம்ம கவலை பாதியா குறைஞ்சிடும். எனக்கு பசங்க 3 பேர் இருக்காங்க. ஆனாலும் அது அது என்னன்னா அவங்கள சுத்தியே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாத சிச்சுவேஷன்ல தான் நானும் இருந்தேன். ஆனா இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம வீரா. எனக்கு வீராவை முதல் தடவை பார்த்ததுல இருந்து அதோட தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து நம்ம பக்கத்திலே நின்னுக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்னமோ தெரியல, மத்தவங்க கொடுக்கற தைரியத்தை விட வீரா கொடுக்கற தைரியம் இன்னும் மனசுக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுக்குது. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கோன்னு இப்ப தோணுது. வீரா இந்த வீட்டுலதான் வந்து வாழணுங்கிறது விதினா. இப்ப மட்டும் இல்ல வள்ளி, நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டு உட்காரும் போதெல்லாம் வீரா நான் பாத்துக்கிறேன் மாமான்னு என்கிட்ட சொல்லும். அது சொன்ன மாதிரியே அந்த பிரச்சனையை முடிச்சும் கொடுத்துரும். உண்மையிலேயே அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்தது நம்ம பண்ண புண்ணியம் வள்ளி. இப்ப பாராட்டுவ. ஆனா அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே உன் புள்ளதான், அத மறந்துடாத. உடனே நீ உன் மருமகனை விட்டு கொடுக்காம பேசுவிய. பின்ன என்ன, நீயே சொல்லு. அன்னைக்கு மாறம் மட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வீரா கழுத்துல தாலி கட்டலனா இன்னைக்கு அவ இந்த வீட்டுல இருப்பாளா? வீரா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், ஆனா அத அவன் செஞ்ச முறை ரொம்ப தப்பு. அத நியாயப்படுத்தாத வள்ளி. நான் எதையும் நியாயப்படுத்தலனா. முறை தப்பா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல. சில நேரம் வீராவை பார்க்கும்போது எனக்கு அப்படியே காவேரியை பார்க்கிற மாதிரியே இருக்கு வள்ளி. காவேரி என்னை எப்படி பார்த்துக்கிட்டாளோ அதே மாதிரி வீரா மாறனை பார்த்து அவனை இவ சரியானவனா மாத்துவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு வள்ளி. இதை எடுத்து ஒளிச்சு வச்சிட வேண்டியதான். என்னடா அது, என்ன ரூமே வித்தியாசமா இருக்கு. இவ்வளவு நீட்டா இருக்காதே. ஐயோ, ஒரு ஆள் பெட்ல படுக்கிறதுக்கு டெய்லியும் பெட்ஷீட்டை மாத்திட்டு இருக்கிறா பாரு. வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஸ்மெல் வருது. என்ன இல்ல, புதுசா ஏதோ ஸ்மெல் வருது. என்னது? அது ரூம் ஃப்ரெஷ்னர். எதுக்கு? ஸ்மெல் வந்தாவது கேக்குறிய, மத்தது எது செஞ்சாலும் உன் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. என்னன்னா என்ன, எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கும் அதனால அடிச்சேன். இந்த ரூம்ல நானும் இருக்கேன், அத மறந்துட வேணாம். ஹலோ, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் என்ன செஞ்சாலும் நீ என்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தானே வைய, என்ன பண்ணுவீங்க? எதுக்கு சிரிக்கிற? நான் பண்ணுவேன். சொல்லலாம் முடியாது, செய்யும் போது தெரியும். 3.25 அடி உயரம் இருந்துகிட்டு பெரிய பெரிய வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேல்ல நீங்க.
அந்த இன்ஸ்பெக்டரே ஒரு சைக்கோ. அவங்கிட்டே போய் எகிரிட்டு இருக்கிற நீ. ம், ம், ம். எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? உனக்காக தான். அது உனக்காக இல்ல, என் கண்ணு முன்னாடி யாருக்கு அநியாயம் நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். உனக்காகவும் கேட்பேன். அதான். ஓ அப்படி. ம் சரி, வீரமங்கை ஆ, எங்க போய் முடிய போதும். ம், ஆ? ஆ? ஏய், என் பாய பாத்தியா? ஆ, ஏன் காணுமா? ஆமா, இங்கதானே இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியலையே. மாறா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. ஆ ஆ, மணி 9 தானே ஆகுது. ஆ அப்படியே நேரா போனேன்னா 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பிள்ளையார் கோவில் வரும். ஆ பிள்ளையார் கோவில்ல இருந்து ஒரு ரைட் எடு. ரைட் எடுத்த உடனே லெஃப்ட் எடு. அங்க நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வரும்ல, அங்க உன் மச்சான், அதான் அந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் என் ரூம்ல பாய் தலைகாணிலாம் வச்சிருந்தேன், அது காணாம போச்சுன்னு வேணா கம்ப்ளைண்ட் கூட. வர வர வாய் ஜாஸ்தி ஆகி போச்சு உனக்கு. என்னன்னா என்னமோ நான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிற மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற. எனக்கு என்னமோ இதுதான் வேலை மாதிரி. இவ ஒருத்தி. ஆ? ம்? ஏய், வாய் எப்படி அங்க போச்சு? எனக்கு தெரியாதே. அப்ப அதுவே நடந்து போய் அங்க ஒளிஞ்சுக்குச்சுல்ல. அத நீ உன் பாயை கேளு போ. ஆஹா, ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கிற, பாத்துக்கிறேன். அப்பா, லைட் ஆஃப் பண்ணிடு. ஆ, தரையில படுத்துக்கிட்டானே, எப்படி உன்னை கட்டிலுக்கு கொண்டு வரது? என்ன பண்றது? ஆ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.